வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்ப்போம். பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு மரகத லிங்க பாலாபிஷேகத்தை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, எனக்கு நிறைய வேலைகள்ப்பா. ஆனால் இறைவன் கொடுத்த நல்ல வேலைகள். எத்தனை தடைகள் வந்தாலும் நான் இருக்கேன் உனக்கு பக்கத்தில் அப்படின்னு சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை எல்லாத்தையும் என்னுடைய ஆதரவாளர்கள் உங்களுக்கு நான் கண்டிப்பாக பதிவு செய்வேன். மாதம் பௌர்ணமி பூஜை பண்ணி எலுமிச்சங்கனி 2 வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதாவது அடியார்களை. அந்த கனியை பார்வதி தேவி அம்மாவுடைய மடியில் வச்சு உங்களுடைய நியாயமான ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி மக்களுக்கு கொடுக்குறாங்கப்பா. உண்மையிலேயே அற்புதம் நடக்குதுப்பா. ஏன்னா எங்களுக்கு நடந்திருக்கு, அதனால் இதை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாலாபிஷேகம் மரகத லிங்கம் அப்பாவுக்கு நடக்குது. கண்குளிர பார்த்து மனசார வேண்டிக்கங்க, உங்களுடைய நியாயமான ஆசை நிறைவேறும். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அதில் பெரிய நன்மை நடக்கும்பா. ஏன்னா எங்களுக்கு நடந்திருக்கு. அந்த விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அது நிதானமாக கரெக்டாக தெளிவாக சொல்லணும். எனக்கு இப்போ கொஞ்சம் நிறைய வேலைகள். இறைவன் உனக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை நடத்திட்டுருக்காரு. எத்தனையோ சூழ்ச்சிகள் வந்தாலும் சரி நான் எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சிருவேன், நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்கிற மாதிரியே நடந்துட்டுருக்கு. நான் உண்மையிலே சொல்கிறப்பா, சத்தியமாக நடந்துச்சு. அதையெல்லாம் நான் சொல்கிறேன். அதனால தான் நான் சிவபெருமான் மேலே பாடல் எழுதும்போது பக்தர்கள் குறை தீர்க்க எத்தனை அவதாரம் நித்தமும் எடுத்திடுவார் சிவபெருமான் அப்படின்னு எழுதியிருப்பேன். அப்படியே வாங்க தீவார்த்தனை பார்க்கலாம். நான் முதல்ல சொன்னேன்ல, எலுமிச்சக்கனி வச்சு வாங்கிட்டு போகிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. பௌர்ணமிக்கு தான். ஆனால் உண்மையிலேயே சிவதாசனையா நின்றுட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறாரு பாருங்க. கள்ளங்கவடம் இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுவார். இந்த சின்ன வயசில் இவ்வளவு பக்குவம் இந்த இடத்துல குடியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அதனால தான் சில அற்புதங்களை இறைவன் நடத்தி வச்சிருக்காரு அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாரும் நல்லா இருப்போம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.